பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்க எல்லாரும்? இந்த நாளிலும் கூட விசேஷமாய் முக்கியமான ஒரு வார்த்தையை பார்க்க போறோம். இதுவரையில் நம்ம பார்த்தது அநேக பரிசுத்தவான்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் போது, மகிமைப்படுத்தும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டாங்க. தேவ சித்தத்தின் கீழே வாழ்ந்தாங்கன்னு பார்த்தோம். இன்னைக்கு அதே ஆப்போசிட் ரியாக்ஷன்ல வாழ்கிற ஒரு சில ஜனங்களுடைய குணாதிசயத்தினால என்ன காரியங்களை அவங்க பெற்றுக்கொள்ளுகிறாங்கன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். ஆயத்தமா இருக்கிறீங்களா? பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 1:21. நான் வாசிக்கிறேன், கவனித்து பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. இந்த கடைசியில ஒரு வார்த்தை வருது இல்ல, இருள் அடைந்தது. அந்த இருள் எதை குறிக்குது தெரியுமா? பிசாசினுடைய காரியம், அதாவது பாவத்துக்குள்ள தள்ளப்பட்டு போகிறார்கள். இப்படி நிறைய பேரு இயேசுதான் உண்மையுள்ள ஆண்டவர்னு சொல்லி அறிந்தும் கூட, இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் அதிசயத்தை செய்தார் என்று சொல்லி உணர்ந்தும் பார்த்தும் கூட இவர்தான் இயேசுன்னு சொல்லி அறிக்கை செய்வதற்கு மனமே கிடையாது. ரெண்டாவது, என் வாழ்க்கையில இயேசுதான் விடுதலை செஞ்சிருக்கிறார், என் வாழ்க்கையில இயேசுதான் ஆசீர்வதித்திருக்கிறார், எல்லாம் தெரியும். ஆனா தினந்தோறும் ஜெபிக்க முடியாது, தினந்தோறும் வேதத்தை வாசிக்க முடியாது, குறிப்பா வசனத்தின்படி வாழவே முடியாது. ஆனா என் வாழ்க்கையில இயேசுதான் இதை செஞ்சார், அதை மட்டும் நம்ம சொல்லிக்குவோம். இந்த மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். இப்படிப்பட்ட ஜனங்க கர்த்தர் இதோ இன்னார் என்று அறிந்தும் அவரை விசுவாசியாத ஜனங்கள், அவரை மகிமைப்படுத்தாத ஜனங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணாத ஜனங்கள் ஏதோ எதுக்குள்ள தள்ளப்பட்டு போவாங்களாமா? பாவ இருளுக்குள்ள தள்ளப்பட்டு போவாங்க. நம்முடைய சரீரம் முழுவதும் பாவத்துக்குள்ள தள்ளப்பட்டு போகும் தேவ ஜனமே. அது மாத்திரமல்ல, ரெண்டாவது, நம்முடைய ஆசீர்வாதம் அப்படியே தாமதமாகும், தடை ஏற்படும். அதை புரிந்து கொள்ளுங்க. இந்த வசனத்துக்கு நல்ல எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம் அப்படின்னா, 430 வருஷம் எகிப்து தேசத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் இதோ அடிமைத்தன வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுடைய அழுகையும் கூக்குரலும் வானங்களை எட்டியது. வானங்களின் தேவனாகிய கர்த்தர் அதை கேட்டு மோசேங்கிற ஒரு மனுஷனிடத்துல பேசி, என் ஜனத்தை விடுதலை செஞ்சு என்ன செய்ய, கானானுக்குள்ள பிரவேசிக்க செய்து சொல்லி அழகான தேசத்தை கொடுக்கிறார். ஆமாவா இல்லைங்களா? அப்படிப்பட்ட பெரிய காரியம், அந்த ப்ராசஸ் சர்வசாதாரணமா நடக்கல. பார்வோனுக்கு முன்னாடி நின்று மோசே கர்த்தருடைய நாமத்தினால பல அதிசயங்களை செய்கிறார், பல அற்புதங்களை காண்பிக்கும்படி செய்கிறார். பல காரியங்களை செஞ்ச பிறகுதான் அந்த பார்வோன் என்ன செய்யறாரு, கூட்டிட்டு போ ஜனங்களை, இந்த தேசத்தை விட்டு வெளியில போங்க, நீங்க எங்கேயோ போய்க்கீங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். சர்வசாதாரணமா பார்வோன் விட கிடையாது. அப்படி ஜனங்க முன்னாடி கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்து இவர்தான் ஆண்டவர்னு சொல்லி ஜனங்க பார்த்தும் கூட உணரல, மகிமைப்படுத்தல, ஸ்தோத்திரம் பண்ணல. இதனால என்ன தெரியுமாச்சு? இதோ எகிப்துல இருந்து கிளம்பி போகும்போது நிறைய குறை பேசினாங்க. உணர்வில்லாத ஜனங்க முதல்ல என்ன செய்வாங்கன்னா குறை பேசுவாங்க. அதுதான் அடையாளம். ரெண்டாவது, அவங்களுக்குள்ள ஒரு திருப்தியே வராது. எதை கொடுத்தாலும் திருப்தி இல்லை. பாருங்க, வானத்தின் மன்னா, அதாவது தேவதூதர்களுக்கு கொடுக்கிற வானத்தின் மன்னாவை கொடுத்தும் கூட இந்த ஜனங்களுக்கு திருப்தி இல்லை. என்னது இது, இதே கொடுத்துட்டு இருக்கிறாரு ஆண்டவர், இதே தான் நாங்க சாப்பிடணுமா, அங்க இருந்தா கூட ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு இருக்கலாமே அப்படிங்கிறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தா தண்ணி கொஞ்சம் கசப்பா இருக்குது, ஜெபம் பண்ணினா மாறும் இல்லையா? இவ்வளவு தூரம் நடத்தினவர் ஆண்டவர் விட்டுருவாரா? அந்த தண்ணி கசப்புன்னோன, என்ன மோசே தண்ணி கசப்பா இருக்குது, இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி போற இடத்துல எல்லாம் பாக்குறதெல்லாம் குறை பேசிட்டே இருக்கிறாங்க. ரெண்டாவது, திருப்தியே இல்லை. இதை கண்டுதான் ஆண்டவர் 40 வருடங்கள் இதோ அந்த ஜனங்களை வழி நடத்தினார் கானானுக்குள்ள பிரவேசிப்பதற்கு. சீக்கிரமா போக வேண்டியது, ஆனா 40 வருஷம் ஆச்சு அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நுழைவதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. இந்த செய்தியை கேட்கிறதான என் சகோதரனை, என் சகோதரிய, இன்னைக்கு நீங்களும் நானும் கூட கிறிஸ்தவர்கள் என்ற பேர்ல இருக்கிறோம். ஆனா இவர்தான் இயேசுன்னு சொல்லி முதல்ல மயப்படுத்த மாட்டேங்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்த மாட்டேங்கிறோம். அதை விட நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? புலம்பிக்கிட்டே இருக்கிறோம், புலம்புறோம். ரெண்டாவது, குறை பேசிக்கிட்டு இருக்கிறோம். மூணாவது என்ன செய்யறோம்? அதிகமா திருப்தியே இல்லாம வாழ்றோம். போதும் என்கிற மனம் கொஞ்சம் கூட கிடையாது. இதுவும் வேணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும். பிசாசுதான் அந்த மாதிரி யோசனை பண்ணுவான். மனம் திரும்புங்க. இந்த மாதிரி வாழ்ந்துட்டு தேவ சமூகத்துல நின்று ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. இதனுடைய விளைவு, நாம் பாவத்துக்குள்ள தள்ளப்பட்டு போவோம். கர்த்தருடைய சமூகத்துல நிற்கவே முடியாது. பிரியமான ஜனமே, தயவு செய்து இந்த 3 காரியங்களும் வைக்காம தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, வசனத்தின்படி வாழுங்க, தேவனை மயப்படுத்திட்டே இருங்க, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. என்ன நடந்தாலும் சரி, ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு மனதார சொல்லி பாருங்க. உங்க சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்களுடைய பலவீனத்துல பலன் கொடுத்து உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், பாதுகாப்பார்.
இந்த ஆசீர்வாதம் வேணும்னா ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இன்னைக்கு ரோமர் 1:21 வாசித்தபடி இந்த வசனத்துல ஆண்டவரே இதோ எழுதியிருக்கிறபடி நாங்க வாழக்கூடாது. என்னைக்கு உண்மை ஸ்தோத்தரிக்கணும். நீர்தான் இயேசு என்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, புலம்பாம குறை பேசாம ஆண்டவரே இதோ போதும் என்கிற மனதோடு கூட வாழுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கூட இருந்து பலப்படுத்தும். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தின்படி வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்கு அவன் செபித்துக் கொள்ளுங்கள். God bless you.